சொல்லுடி. Your account validity has expired. Please recharge immediately. ஹலோ, ஒரு நிமிஷம். சொல்லுங்க. என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு இங்கே வந்தேன். வழி மாறி வந்துட்டேன்னு நினைக்கிறேன். கால் பண்ண பேலன்ஸ் இல்லை. மொபைல் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்தாங்க. என்னாச்சு? ரிங் போகுது, ஆனால் கால் பிக் பண்ணல. ஓ அப்படியா? ஆமாம், எந்த ஏரியா? இங்கே தான் எங்கேயோ பாரதி நகர்னு சொன்னான். ஓ பாரதி நகரா? அது இங்கே தாங்க இருக்கு. பட் ஆனால் கொஞ்சம் நடக்கணும். பரவாயில்லையா? பரவாயில்ல. இங்கே பஸ்ஸெல்லாம் எதுவும் இருக்காது. அதுவும் இல்லாமல் இந்த ஏரியா கொஞ்சம் சேஃப் இல்லை. இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்களுக்கு ஓகேனா நான் இந்த வழியாக தான் போகிறேன். நீங்கள் வேணா வாங்க. அப்படி ஓகே, வாங்க போகலாம். குட்டி ஹெல்ப் பண்ணுறீங்களா? என்னது? இல்லை, நீங்கள் பாட்டுக்கு மொபைல் பார்த்துட்டே வரீங்க. என் மொபைலில் ரீசார்ஜ் கூட இல்லை. அதனால் என் கூட பேசிட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் கால்வலி தெரியாமல் இருக்கும். ஓ அப்படியா? பேசலாமே. சரி ஓகே. சரி, உங்களை பற்றி சொல்லுங்கள். என்ன வேலைக்கு எதனா ஆள் எடுக்க போகிறீங்களா? என்ன இப்படி கேட்குறீங்க? இதில் என்னங்க இருக்குது? இல்லை, ஜெனரலாக பேசலாம்ல. வேலைக்கு ஆள் எடுக்கிற மாதிரி பேசுகிறீங்க. ஓ சரி, உங்கள் நேம் என்ன? என் நேம் ரம்யா. என் கொலீக் ஸ்ருதி இங்கே தான் இருக்கா. 2 நாள் ஆஃபீஸ் வேறு வரல. உடம்பு வேறு சரியில்லை. இங்கே வந்து பார்த்தா இப்படி இருக்கு. ஓ சாரிங்க, ஃப்ரெண்டு தான். என்ன கேர்ள் ஃப்ரெண்டா? கேர்ள் ஃப்ரெண்டா? அட ஏங்க நீங்கள் வேற. அந்த அளவுக்குலாம் நான் இன்னும் போகவே இல்லை. ஏன் செட் ஆகலையா? இஷ்டாவலாம் இல்லை. அதை பற்றி நான் இன்னும் யோசிக்கவே இல்லை. ஏன்? எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஆசையெல்லாம் இருக்கு. என் ஃப்ரெண்டுனாலேயே அந்த ஆசையெல்லாம் போயிடுச்சு. அப்படி என்ன நடந்துச்சு? அப்படி என்ன நடந்துச்சாவா? எப்படி என்ன சொல்றதே தெரியலங்க. அவன் பாட்டுக்கு சிரிப்பான், அவன் பாட்டுக்கு கோபப்படுவான், திடீர்னு பார்த்தா கத்துவான், திடீர்னு பார்த்தா அழுவான், உங்களையே பைத்தியமாக்கிடுவான். ஹலோ, ஏங்க சிரிக்கிறீங்க? நீங்க வந்து அவன் கூட இருந்து பார்க்கல, அதனால அவனை பத்தி உங்களுக்கு சரியா தெரியல. இதுவே நீங்க வந்து அவன் கூட இருந்து பார்த்துருந்தீங்கன்னா அவனை பத்தி தெரிஞ்சிருக்கு, உங்களையே பைத்தியமாக்கி இருந்திருப்பான். சரி, அதை விடுங்க. உங்களுக்கு யாராவது க்ரஷ் இருந்திருக்கா இது வரைக்கும்? க்ரஷ்ஷு 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டீச்சர் மேலே ஒரு க்ரஷ் இருந்திருக்கு. அதெல்லாம் இல்லைப்பா. யாராவது ஸ்பெஷலாக பொண்ணு மேலே இருக்கான்னு கேட்குறேன். அடையாங்க நீங்கள் வேற. அந்த மாதிரிலாம் இது இருந்தது இல்லைங்க. எங்கே எப்போல்லாம் ஸ்கூல்லேருந்து வரப்போ பேச்ச போயிட்டு வந்துடுது. இதுலேருந்து எங்கே போயிட்டு க்ரஷ் எல்லாம். சரி, அதெல்லாம் விடுங்க. உங்களுக்கு யாராவது பிடிச்சவங்க இருக்காங்களா? இல்லை வாழ்ந்தால் அவங்கள மாதிரி வாழணும்னு ஏதாவது இருக்கா? இருந்திருக்காங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்து எஸ்டிஆர்னா ரொம்ப பிடிக்கும். ஓ, ப்ளே பாயின்னு நினைப்பா? ஹலோ, நீங்கள் எங்க அதை மட்டும் நோட் பண்ணுறீங்க? எவ்வளோ அடிபட்டாலும் திரும்ப திரும்ப எழுந்து வந்து நிற்கிறார்ல, அந்த ஒரு விஷயத்த பாருங்க. அப்புறம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ப்ளே பாயாக இருந்தாலும் ஒருத்தவங்களோட அனுமதி இல்லாமல் எங்காலும் பக்கத்தில் கூட போக மாட்டார், தெரியும்ல? ஓ, ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணுறீங்கன்னு நினைப்பா? சரி, இப்போது நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். கேளுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு சாங் வந்து சொல்லணும். அதில் ஸ்பெஷலாக எது? இப்படி கேட்டால் எப்படி சொல்கிறது? என் லிஸ்ட்டில் நிறைய சாங் இருக்குது. அது எப்படின்னா, இப்போது உங்கள் லைஃப்பில் வந்து யாராச்சும் ஒரு ஸ்பெஷல் பர்சன் வந்து இருந்திருக்கலாம் இல்லையா? இப்போது நீங்கள் சொல்ல போகிற சாங் வந்து அவங்கள ஞாபகப்படுத்துகிற விதமாக ஏதாச்சும் ஒரு சாங் வந்து இருக்கா? சொல்லுங்கள்.
இருக்கு. என் நெஞ்சில் ஒரு பூ பூத்தது ஃப்ரம் பானா காத்தாடி. ஏய், யுவன் சங்கர் ராஜா கரெக்டா? ஆமாம், அதில் அப்படின்னு ஸ்பெஷலு. அதில் சில லைன் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், அதான். அப்படியா? எந்த லைனு? ஒரு நிமிஷம் ஃபோன் கொடுங்க. உன்னை பார்த்ததும் அந்நாளிலே காதல் நெஞ்சில் வரவில்லை, எதிர்காட்டிலே கொடை போலவே சாய்ந்தேன் என்று எதுவும் இல்லை, இரவில் உறக்கமில்லை, பகலில் வெளிச்சமில்லை, காதலில் கரையும் ஒரு சுகம்தான், எதற்கு பார்த்தேன் என்று இன்று புரிந்தேன் என்றா, என்னை ஏற்றுக்கொள் முழுவதும். ஏங்க நல்லா இருக்குதுங்க, பரவாயில்ல. இந்த அளவுக்கு நோட் பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? ஆமாம் ஆமாம். ஏன் இந்த லைன் ஏன் எதனால ஸ்பெஷலாக பிடிச்சிருக்கு? அது ஒன்றும் இல்லை, எப்போ ஒன்று ஃபஸ்ட்டு பார்த்தனோ அப்போவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு கட்டும். ஃபஸ்ட் டைம் ஒரு சைல்டு ஹோமில் தான் பார்த்தேன். பசங்க கூட ஜாலியாக சிரித்து பேசி விளையாடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஓல்டேஜ் ஹோமில் பார்த்தேன். பர்த்டேக்காக கேக் கட் பண்ணிட்டு எல்லோரும் கூட ஜாலியாக இருந்தேன். இதெல்லாம் வெறும் அட்ராக்ஷன் தான், அதை தாண்டி வேறு ஏதோ இருக்குன்னு தோணுது. ஸோ ஒருவேளை எனக்கு உன்னை பிடிக்கலன்னா என்ன பண்ணியிருப்பேன்? பிடிக்காதனால தான் என் கூட வந்தியா? ஒருவேளை நான் இந்த பக்கம் வரல அப்படின்னா நீ என்கிட்ட இப்படிலாம் பேசியிருப்பியா? இப்படி சொல்லியிருப்பனாலாம் தெரில, எப்போயாச்சும் சொல்லியிருப்பேன்ல, அது இன்னைக்குன்னு வச்சு. இந்த உலகத்தில் மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லாமே நிறைய பேர் விட்டுறாங்க. பிடிச்ச விஷயம் கிடைக்காம கிடைச்ச விஷயம் பிடிச்சிக்க மாதிரி அமைச்சுக்க நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. இவங்க எல்லாத்துக்கும் கிடைக்க வேண்டியது ஒரே விஷயந்தான், கரெக்டான டைம். அந்த டைம் கிடைச்சிட்டாவே அவங்களுக்கான லைஃப்பை அவங்க அமைச்சுக்குவாங்க.